ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் திலகா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, லாஸ்ட்டாக 10th லெசனை கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இப்போ அதோடைய கண்டினியூவேஷனாக நெக்ஸ்ட் லெசன் 11th நம்ம பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி ஃபஸ்ட்டு வேர்டை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கு ஈக்குவலாக சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிவிட்டு ஒரு கான்வர்சேஷன் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வாய்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வேர்ட்ஸை கற்றுக்கலாம். ஃபஸ்ட் ஒன் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாடகம். நாடகத்தை எப்படி கன்னடாவில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா நாடகா அப்படின்னு சொல்லுவோம். நாடகம், நாடகா அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் அதுவரை, அப் டு அப்படின்றத எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வரேகே அப்படின்னு சொல்லுவோம். அதுவரை வரேகே அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் போன்றது, இப்போ ஆக்சுவலாக போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹோகு அப்படின்னு சொல்லுவோம். போ, ஹோகு அப்படின்னு சொல்லணும். நடன்றது சிம்பிளாக தான் இருக்கும் சொல்லும்போது. நான் சொல்லும் போதே ஒரு முறை கூட சொல்லிட்டு வந்தீங்கன்னா இன்னும் சிம்பிளாக இருக்கும். ப்ளஸ் ப்ரொனன்சியேஷன் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் நட அப்படின்றது நடி அப்படின்னு சொல்லலாம். நட, நடி அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் தூங்கு அப்படின்றது மால்கு அப்படின்னும் சொல்லலாம், அப்படின்னா நித்தே அப்படின்னும் சொல்லலாம். தூங்கு எப்படி சொல்லணும்னா மால்கு ஆர் நித்தே அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சில நாட்கள் அப்படின்றது கெளவு தினங்களு அப்படின்னு சொல்லுவோம். சில நாட்கள் கெளவு தினங்களு அப்படின்னு சொல்லணும். பல நாட்கள் நம்ம ஆல்ரெடி வேர்ட்ஸில் பார்த்துருப்போம். பலன்றது ஹெச்சு அப்படின்னு பார்த்துருப்போம். அதை இங்கே பிரித்து பார்க்கும்போது பலன்றது ஹெச்சுன்னு சொல்லுவோம், நாட்கள்ன்றது தினங்களுன்னு சொல்லுவோம். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லும்போது ஹெச்சுன்னு தினங்களு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேர்ட்ஸுக்கான சென்டென்ஸு ப்ளஸ் கான்வர்சேஷன் இதோடைய கண்டினியூஷனாக பார்க்கலாம். லெசன் 11ல் இருக்க வேர்ட்ஸை பார்த்தோம். இப்போ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக சென்டென்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் அது எப்படின்னா ஒரு கான்வர்சேஷனாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன சென்டென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நாடகத்திலிருந்து எப்போது திரும்பி வருகிறீர்கள் அப்படின்ற சென்டென்ஸ் கன்னடாவில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா நீவு நாடகದಿಂದೆ ಯಾವಾಗ ತಿರುಗ ಬರ್ತೀರಾ அப்படின்ட்டு சொல்லுவோம். இங்கே நீங்கள்ன்றது நீவு, ஆல்ரெடி நம்ம வேர்ட்ஸ்லேயே பார்த்துருப்போம். நீங்கள்ன்றது நீவுன்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நாடகத்தை என்ன சொல்லுவோம்னா நாடகா அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அதை தான் இங்கே என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு சென்டென்ஸாக நம்ம ஃப்ரேம் பண்ணியிருப்போம். ஸோ இந்த சென்டென்ஸை எப்படி கன்னடாவில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீவு நாடகದಿಂದ ಯಾವಾಗ ತಿರುಗ ಬರ್ತೀರಾ அப்படின்ட்டு சொல்லணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் 10 மணிக்கு வருவேன் அப்படின்றத கன்னடாவில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா நானு 10 ಗಂಟೆಗೆ ಬರ್ತೀನಿ அப்படின்னு சொல்லுவோம். இங்க நான்ன்றது நானு அப்படின்ட்டு வேர்ட்ஸில் பார்த்துருப்போம். 10ன்றது ஹத்து அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நம்பர்ஸ் எல்லாம் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது 10ன்றது ஹத்துன்னு சொல்லுவாங்க. மணியை கண்டே அப்படின்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். வருவேன்றதுக்கு பர்த்தினி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதை சேர்த்து நம்ம சொல்லும்போது நானும் 10 ಗಂಟೆಗೆ ಬರ್ತೀನಿ அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அலுவலகம் எவ்வளவு நேரம் வரை வேலை செய்கிறது அப்படின்ற சென்டென்ஸை கன்னடாவில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ನಿಮ್ಮ கச்சேரி ಎಷ್ಟು ಸಮಯವರೆಗೂ ಇರುತ್ತೆ அப்படின்ட்டு சொல்லுவோம். உங்கள்ன்றது ನಿಮ್ಮ வேர்ட்ஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இங்கே அலுவலகம்ன்றது கச்சேரி அப்படின்ட்டு சொல்லுவோம். எவ்வளவுன்றது எஸ்டு அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதை ஒரு சென்டென்ஸாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ನಿಮ್ಮ கச்சேரி ಎಷ್ಟು ಸಮಯವರೆಗೂ ಇರುತ್ತೆ அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. இதை எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா ಬೆಳಿಗ್ಗೆ 10 ಗಂಟೆ ಇಂದ ಸಂಜೆ 5 ಗಂಟೆಯವರೆ அப்படின்ட்டு சொல்லுவோம். இங்கே ஆல்ரெடி நம்ம 10ன்றது அத்து அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். மணின்றது கண்டே அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். இங்கே மாலை சஞ்சே அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ಬೆಳಿಗ್ಗೆ 10 ಗಂಟೆ ಇಂದ ಸಂಜೆ 5 ಗಂಟೆಯವರೆಗೆ அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்.
ப்ரீவியஸ் ஒரு 10 லெசன் வந்து அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். எனி டவுட்ஸ்ன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.